ஒன்றிய அரசே, மாநில அரசே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நாளை இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் பேசுகிறேன். பிரிவினை கூடாது. எங்கள் தமிழீழ மண்ணில் எப்படி சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற ஈழத்து உறவுகள் அந்த நாட்டின் அதிபராக வர முடியாது என்கிற சட்டம் இருக்கிறதோ, சிங்கள தேசத்தில் எப்படி எங்கள் தமிழர்கள் அரசு பதவிகளில் பெரும்பான்மை இடம்பெற முடியாது என்று அங்கு வடிகட்டுகிற முறை இருந்ததோ, இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை தான் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தில் தொடங்கியது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்திலும் சிங்களவன் வந்தான். உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா, நீ அதிபர் ஆக முடியாதுன்னு சொன்ன, தமிழ் 2ஆம் பாடமொழியா தான் இருக்குன்னா, அரசு பதவிகளை ஒன்னு அமர்த்த மாட்டேன்னு சொன்ன, உன்னுடைய வீடு நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சான், உன்னுடைய முருகல் கோயில, உன்னுடைய மசூதியே, உன்னுடைய பள்ளி வாசல, உன்னுடைய சர்ச்சையே இடித்தான். எல்லாம் புத்தக கட்டணா. கேட்பதற்கு அரசாங்கம் நாதி இல்ல, காவல்துறை தடுக்கவில்லை. அப்படி பார்த்து பார்த்து கண் முன்னால் தம் சொந்த உறவுகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதும், எங்கள் பெண்கள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவதும், எங்கள் பெண்களின் மார்புகள் அறுத்து தமிழ்ச்சிக்கறி விற்கப்படும் என்று வீதியில் தொங்க விட்டார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மான தலைவராக, புரட்சி வீரராக அந்த மண்ணில் கிடைத்த விரல் விட்டு எண்ணிய சக தோழர்களோடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்திய மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன். நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசுகளுக்கும் சட்டங்களுக்கும் எதற்கும் அஞ்சாமல் பணக்காரர்கள் பணம் இருக்கிறது என்பதற்காக எங்கள் உள்ளூர் மக்களை வாட்டி வதைத்தால் எங்கள் வீரப்பனார்கள் உருவாவார்கள். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இப்படித்தான் ஈழத்தில் நடந்தது. இப்படித்தான் தமிழர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள். அதற்கு பிறகு அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை கண்டு இன்றைக்கு தன் நண்பர்களோடு ஒரு வில்விட்டு எண்ணிக்கையில் வீதிக்கு வந்து ஆயுதத்தை கையில் தூக்கியதுதான் விடுதலை புலிகளின் போராட்டம். நீங்க என்எல்சில பண்றீங்க, தலாலாமல பண்றீங்க, திருச்சி பெல்லுல பண்றீங்க, ரயில்வே துறையில பண்றீங்க, இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயக்கர் பவனிலே 1200 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஒருவன் கூட தென்னிந்தியன் கிடையாது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களையும் சிஏஎஃப் என்று சொல்லக்கூடிய வட இந்தியர்களை, இந்தியக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையே சட்டையை பிடித்து நீ இந்தி தெரியவில்லையா, நீ இந்தியன் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலை மோடி பாசிச அரசு வட இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு பிரிதொரு தேசிய இனத்திற்கும், மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிரான கட்சி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநில மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்தந்த மாநில மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை அந்தந்த மாநில அரசு பதவிகளால் உறுதி செய்யப்பட வேண்டும். ஒன்றிய அரசு பதவிகளில் இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் 90% உறுதி செய்யப்பட வேண்டும். இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற தனியார் துறை நிறுவனங்களில் அந்தந்த மொழிவழி தேசிய மக்களாக அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை 15 ஆண்டு காலம் தமிழகத்தின் பட்டி தொட்டி அனைத்தும் பேசி வருகிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். இங்கே கூட எனக்கு முன்னால் பேசிய ஒரு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சரியான புரிதல் இன்மையின் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் நாம் இதை கேட்கிறோம் என்கிற நிலை அல்ல. நம்முடைய கோரிக்கை என்பது பீகாரின் வேலையை பீகார் மாநிலத்தில் 100% அவர்களுக்கு தாருங்கள். அங்கிருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் 100% வேலையை தாருங்கள். ஒன்றிய அரசு பதவிகளிலே அங்கே 90% பீகாரிக்கே தாருங்கள். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், மத்திய பிரதேசமாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், அது குஜராத்தாக இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை. பீகாரில் இருந்து கொண்டு வரப்பட்டவனுக்கு தமிழ்நாட்டின் தனியார் துறைகளில் 90%, ஒன்றிய அரசு பதவிகளிலே 99%க்கு மேலாகவும் பணி அமர்த்தப்படுகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி இங்கு பின்னப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது, கண்டிக்கிறது. இதற்குத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் சொல்லுகிறோம், மாநில அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்று.
மாநில அரசுகளே அந்தந்த மாநில அரசு பதவிகளை அந்தந்த மாநில மக்களுக்கு இன்றைக்கு 100% இருப்பதை உறுதி செய்கின்ற சட்டம் இயற்று என்று நாம் சொல்லுகிறோம். அப்போதுதான் இந்த இந்திய தேசம் இறையாண்மை உள்ள தேசமாக அந்தந்த மொழி வழி மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய வாழ்வுரிமையை முற்றுமுதலாக பறித்து எங்கு திரும்பினாலும் ஒன்றிய அரசு பதவிகளிலும் மாநில அரசு பதவிகளிலும் பிற மாநில மக்கள் ஆதிக்கம் செலுத்தினால், அதிகாரம் செலுத்தினால், அதிகாரத்தை சார்ந்த துறைகளை கைப்பற்றினால் தன்னை அறியாமலே தன் எழுச்சியை ஏற்பட்டு ஒரு கோபமாக மாறும். அது பிரிதொரு தேசிய இனத்தை நோக்கி சண்டை சச்சரவுகளில் தொடங்கும். இங்கு அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் குறிப்பிட்டது போல் நாளை பொறுத்து பார்த்துவிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்கள் மாவீரன் வீரப்பனார் வழியில் ஆயுதத்தை தேடி விடுவான் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, ஒன்றிய அரசே மாநில அரசே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நாளை இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் பேசுகிறேன். பிரிவினை கூடாது. எங்கள் தமிழீழ மண்ணில் எப்படி சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற என் ஈழத்து உறவுகள் அந்த நாட்டின் அதிபராக வர முடியாது என்கிற சட்டம் இருக்கிறதோ, சிங்கள தேசத்தில் எப்படி எங்கள் தமிழர்கள் அரசு பதவிகளில் பெரும்பான்மை இடம்பெற முடியாது என்று அங்கு வடிகட்டுகிற முறை இருந்ததோ, எமது ஈழத்து உறவுகளின் காணிகள் பறிக்கப்பட்டது, எமது மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டது, அங்கு வியாபாரம் உரிமை பறிக்கப்பட்டது. கடைசியில் அந்த மக்களின் வாழ்வுரிமை முற்றுமுதலுமாக அழித்தொழிக்கிற சிங்களமே ஆட்சி மொழி, சிங்களமே அரசு மொழி, தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டார்கள். எப்படி அங்கு சிங்களர்கள் பெரும் எண்ணிக்கையாக மாறி தமிழர்கள் சிறுபான்மையாக ஆக்கப்பட்டு சொந்த தேசத்தில் அகதிகளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று திரிகிறார்களோ, உலக அரங்கில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களை கண்டித்து கோவில்களிலே சாமி கும்பிட சென்ற அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தது சிங்களம், சிங்கள பௌத்தம். அதை எதிர்த்து போராடுவதற்கு வராத மாமணியாக வந்த மகத்தான தலைவன் தான் எமது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற மகத்தான தலைவன். இன்றைக்கு அந்த தலைவனையும் விடுதலை புலிகளையும் வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்தின் 20 நாடுகளின் துணை கொண்டு அழித்தொழித்திருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் ஈழத்து உறவுகளின் இதய பக்கங்களில் கழண்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு தணல், நெருப்பு கனல் உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்தாலும், உலகத்தின் எந்த நாட்டு அதிவிரைவு படகுகளாலும், உலக நாட்டில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் பாஸ்பரஸ் குண்டுகளாலும் எங்கள் இதயத்தில் இருந்து தூக்கி எறிய முடியாத, அழிக்க முடியாத ஒரு மாபெரும் லட்சிய கனவை சுமந்து எம் ஈழத்து உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழீழ மண்ணில் போராட்டம் தொடங்கியது? இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை தான் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தில் தொடங்கியது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்திலும் சிங்களவன் வந்தான். உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா, நீ அதிபர் ஆக முடியாதுன்னு சொன்ன, தமிழ் 2ஆம் பாடமொழியா தான் இருக்குன்னா, அரசு பதவிகளை ஒன்று அமர்த்த மாட்டேன்னு சொன்ன, உன்னுடைய வீடு நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சான். உன்னுடைய முருகல் கோயில, உன்னுடைய மசூதியே, உன்னுடைய பள்ளி வாசல, உன்னுடைய சர்ச்சையே இடித்தான். எல்லாம் புத்தககார கட்டணா. கேட்பதற்கு அரசாங்கம் நாதி இல்லை, காவல்துறை தடுக்கவில்லை. அப்படி பார்த்து பார்த்து கண் முன்னால் தம் சொந்த உறவுகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதும், எங்கள் பெண்கள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவதும், எங்கள் பெண்களின் மார்புகள் அறுத்து தமிழ்ச்சிக்கறி விற்கப்படும் என்று வீதியில் தொங்க விட்டான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மான தலைவனாக, புரட்சி வீரனாக அந்த மண்ணில் கிடைத்த விரல் விட்டு எண்ணிய சக தோழர்களோடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்திய மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற அந்த தலைவன். நான் ஒன்றிய அரசை, மாநில அரசை வேண்டுவது அதுதான். வேல்முருகனுக்கு வயது 50 கடந்து விட்டது, 55 கடந்து விட்டது. இங்கே ஒன்றிய மாநில அரசுகளால் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பிரிதொரு தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு என் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமை பறிக்கப்பட்டால், தலாலாமனுடைய அதிபர், அதனுடைய முதலாளி எந்த நாட்டுக்காரனோ தெரியவில்லை, 500 குடும்பம். இந்த நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்பு சகோதரி வந்திருக்கிறார்.
தினமணி, தினத்தந்தி உள்ளிட்ட பத்திரிகை, இந்து தமிழ் போன்ற மூத்த பத்திரிகைகள், தினமலர், காலைக்கதிர் போன்ற பத்திரிகை நண்பர்களே, இங்க இருக்கிற சமூக ஊடகங்களில், பத்திரிகைகளிலே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் இன்றைக்கு 55 நாட்களுக்கும் மேலாக பசியும் பட்டினியுமாக மழையிலும் வெள்ளியிலும் தலாலாமா என்கிற வெளிநாட்டு நிறுவனமே எங்களுக்கு ஒரு நிறுவனத்தை திறந்து வேலையை கொடு, நாங்கள் 8 மணி நேரம் உங்களுக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டின் அரசின் கண்கள் அவர்களுக்கு கையிக்கப்படவில்லை. நான் கேட்கிறேன், இந்த 500 குடும்பங்களில் இருந்து யாராவது ஒரு 2 பிள்ளை நாளைக்கு தீவிரவாதத்தை நோக்கி சிந்தித்தால் என்ன ஆகும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த தொழிற்சங்கத்துடைய தலைவர் அருமை சகோதரர் தங்கம் அவர்கள் நாட்டுடைய தொழிலாளர் துறை அமைச்சரை சந்திப்பதற்கு கேட்டார், அழைத்து சென்றேன். தொழிலாளர் ஆணையரை சந்திப்பதற்கு கேட்டார், அழைத்து சென்று மனு கொடுத்தோம். நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சரை சந்தித்து நான் சொன்னேன், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரை இன்று கூட சேலம் வந்த உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னாச்சு தலாலாமா என்று கேட்டேன். நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசுகளுக்கும் சட்டங்களுக்கும் எதற்கும் அஞ்சாமல் பணக்காரர்கள் பணம் இருக்கிறது என்பதற்காக எங்கள் உள்ளூர் மக்களை வாட்டி வதைத்தால் எங்கள் வீரப்பனார்கள் உருவாவார்கள். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதனால் எனது அருமை சகோதரியை கேட்கிறேன், உங்கள் பத்திரிகை இந்தியாவுடைய ஒரு முன்னணி பத்திரிகை, திரும்பி பாருங்கள். என்னுடைய தாய்களும் தங்கைகளும் கண்ணீரும் கம்பளியுமாக 55 நாட்களாக எங்களுக்கு வேலை கொடு, உழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாட்டின் அரசாங்கத்தின் காதுகளுக்கு கேட்கவில்லை, கண்களுக்கு தெரியவில்லை. இப்படித்தான் இப்படித்தான் ஈழத்தில் நடந்தது. இப்படித்தான் தமிழர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள். அதற்கு பிறகு அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை கண்டு இன்றைக்கு தன் நண்பர்களோடு ஒரு வில்வெட்டு எண்ணிக்கையில் வீதிக்கு வந்து ஆயுதத்தை கையில் தூக்கியதுதான் விடுதலை புலிகளின் போராட்டம். நீங்க என்எல்சில பண்றீங்க, தலாலாமல பண்றீங்க, திருச்சி பெல்லில் பண்றீங்க, ரயில்வே துறையில பண்றீங்க, இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயக்கர் பவனிலே 1200 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. ஒருவன் கூட தென்னிந்தியன் கிடையாது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களையும் CAF என்று சொல்லக்கூடிய வட இந்தியர்களை, இந்திக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையே சட்டையை பிடித்து நீ இந்தி தெரியவில்லையா, நீ இந்தியன் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலை மோடி பாசிச அரசு வட இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இங்க இடத்தில் நீண்ட பட்டியல் இருக்கிறது. படிப்பதற்கு இடத்துக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்தேறிய சில சம்பவங்களை மட்டும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமை உறவுகளே, எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, வட இந்தியர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்கிறது என்பதற்கு சாட்சியாக சென்னை சைதாப்பேட்டையில் சின்னமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜாயிஷா 21/12 இந்தி வடநாட்டு கும்பல்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். 29/12/2022 என் பகுதியைச் சேர்ந்த குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த சந்தோஷ் தருமபுரி பொம்முடி பகுதியில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். வட மாநிலத்தவர்கள் 2023 மது போதையில் தடுக்க சென்ற காவல்துறைகளை ஓட ஓட விரட்டி எங்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை முண்டங்கால் பின்னால் அடிக்க ஓடோடி வந்தார்கள். வட இந்தியர்கள் துரத்தி தாக்கினான் கஞ்சா கும்பல்கள். 29/2023 திருப்பூர் அனுப்பம்பாளையத்தில் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்களை வட இந்தியர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கி இரத்த வெறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டான். 14/2/2023 கோவை தனியார் கல்லூரியில் உருட்டு கட்டுகளுடன் உள்ளே இருந்து கேண்டீன்களையும் தமிழ் மாணவர்களையும் அடித்து நொறுக்கினான். காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 27/12/2024 சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காரைக்காடு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையின் மீது வடமாநிலத்தவர்கள் ஒன்னும் இல்லைங்க, செக் போஸ்ட்ல வந்தாங்க. நேஷனல் பர்மிட் இருக்குதா என்ன அந்த பஸ்ஸுக்கு கேட்டான். பஸ்ஸில் வந்த 60 பேரும் அடிச்சதோடு மட்டுமல்ல, தட்டி கேட்ட SSIயும் காவல்துறையுமே இங்கிருந்த வடநாட்டு DGP அவர்களை ரிமாண்ட் செய்து அந்த ஆர்சி புக்கு இல்லாம, பர்மிட் இல்லாம வண்டியை பாதுகாப்பு அளித்து அனுப்பி வைத்தார்கள். இப்படிதான் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கிறது. 3/9/2025 அன்று காட்டுப்பள்ளியில் காவல்துறையின் மீது கொடூரமான ஆயுதங்களையும் கற்களையும் வீசி தாக்கியிருக்கிறார்கள். 18/2/2025 திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடத்திய தாக்குதலில் செங்கல் சூழ தொழிலாளி சரவணன் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். 9/3/2020 அன்று வனத்துறை தேர்வு எழுத வந்தவன் வடமாட்டுக்கார 8 பேர் தமிழ்நாட்டு தேர்வு எழுதி அப்பாயின்மெண்ட்டுக்கு வரான். நம்முடைய போஸ்டல் துறையிலே அவன் உள்ளே வருகிறான்.
ஐஐடி, ஐடி போன்ற துறைகளிலே சட்டத்துக்கு புறமாக உள்ளே வருகிறான். இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி, சென்னிமலை, மதுரை, கோட்டம், சேலம் கோட்டங்களிலே ஒரு சிறப்பு தொடர்வண்டியை பிடித்து வந்து 500 பேர் 1000 பேர் அனைத்து அப்ரண்டிஸ் பதவிகளும் அவனே தனதாக்கி கொண்டான். நான் பிரிதொரு மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்தி பேசக்கூடிய சாதாரண உழைக்கும் தொழிலாளிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிரானது அல்ல. எங்களுடைய என்எல்சியிலும் கடலூர் ஷிப்காட்டிலும் கூட எந்தவித இஎஸ்ஐ பிஎஃப்பும் இல்லாமல் வெறும் ரொட்டி துண்டுகளை கொடுத்துவிட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குற அந்த தொழிலாளியே இது நியாயமா என்று என்எல்சியை கேட்டவனும் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தான். மனிதனாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவனும் என் சக தொழிலாளியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்கள் வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து எங்களை அடித்து எங்களை விரட்டி ஓட விடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். நாளை என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சில குழுக்களாக கூடி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு திருப்பி தாக்கினால் லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் ஓடோடி வருகிறார் தமிழ்நாட்டிற்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்களே, பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எமது ஈழத்து சகோதரர்களை கொன்று குவித்த போது எந்த இலங்கை தீவில் எந்த என் இந்திய நாட்டின் பிரதமரோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, தமிழ்நாட்டின் முதல்வரோ கடல்கோளால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட என் ஈழத்து உறவுகளை ஏன் கொன்று குவிக்கிறார்களே என்று ஒருவன் கூட கேட்பதற்கு நாதி இல்லை. தமிழர்கள் இந்தியா முழுக்க வாழுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், உடனே தமிழர்களை அங்கிருந்து வேலைக்கு விட்டு வெளியேற்றினால் நாங்கள் சட்டம் செய்கின்றோம், முறைப்படுத்துகின்றோம். இன்னைக்கு அஸ்ஸாமில் இருக்கு, இன்றைக்கு மிசோரமில் இருக்கு. வடகிழக்கு மாநிலங்களிலே அந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்கு, அந்த மாநில மக்களின் தேசிய நிர்ணய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற முறையை வைத்திருக்கிறான். வர்றவன் கொள்ளக்காரனா, வழிபறியா, திருடனா, பாலியல் குற்றவாளியா, அவன் யார் என்பதை அறிந்து அவனை மானிட்டரிங் செய்யுங்க, அவர்கள் கண்காணியுங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன். இதுவரையிலும் எந்த புள்ளி விவரங்களும் தமிழக அரசிடம் இல்லை. இப்படி குறிப்பிட்ட ஒரு மக்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் இப்ப பீகார்ல வெளியேற்றிருக்கிற கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் 6.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பீகார் மட்டும். அதுல எத்தனை லட்சம் பேர் இப்ப புதிய வாக்காளர்ல சேர போறான்னு இன்னும் தெரியல. வெளியேற்றப்பட்டிருக்கிற 70 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க இருக்கிற இந்திய தாய்மொழியாக கொண்டு பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக வாழ்கிறார்கள், ஓட்டுரிமையோடு வாழ்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருந்தார்கள். செங்கல்பட்டில் ஹீராசாந்தி என்ற ஒருவர் எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார், ஒரு மார்வாடி சேட்டு. திருவண்ணாமலையில் ஒரு பவன்குமார் நகரமன்றத்தினுடைய தலைவராக இருந்தார். அண்ணாமலையாருக்கு கிடைத்த முதல் மரியாதை நகரமன்றத்தின் தலைவர் என்கிற முறையில் ராஜஸ்தானை சேர்ந்த சேட்டுக்குத்தான் தமிழர்கள் கொடுத்து அழகு பார்த்தார்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அந்த அளவுக்கு தமிழர்கள் வட இந்தியர்களை அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, முதலாளியாக, சேட்டுஜியாக, ஜெயின்ஜியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் எங்கேயும் அந்த மாநிலத்தின் பூர்வீகுடி மக்களை இது போன்று ஓட ஓட விரட்டல, தடுக்க வந்த காவல்துறையை காட்டுமிராண்டித்தனமா தாக்கல. வேலூரிலே ஒரு கல்லூரி மாணவி தன் சக காதலோடு ஒரு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கூட்டு கும்பலாக ஆட்டோவில் சென்று கடத்தி கற்பழித்து விட்டு ஓடவில்லை. எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையில் வெட்டி அநியாயமாக படுகொலை செய்யல. எண்ணி பாருங்க, எங்கேயாவது ஒரே ஒரு தமிழன் புரிதொரு மாநிலத்தில் ஒரு பீகாரியோ, ஒரு உத்தரப்பிரதேசக்காரனையோ, ஒரு ராஜஸ்தான் காரனையோ கை வைத்து விட்டு தமிழர் குடும்பங்கள் அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியுமா? நான் வன்முறை தூண்டுவதற்காக பேசவில்லை, பிரிவினவாதத்தை தூண்டுவதற்காக பேசவில்லை. நாளைக்கு ஈழத்தினுடைய படிப்பினையை பாடமாக கற்றுக்கொண்ட என் தமிழ்நாட்டு இளைஞர்கள், இங்கு படமாக காட்சியளிக்கிற எங்கள் தோழர் தமிழரசன் வழி வந்தவர்கள், என் தமிழீழ தேசிய தலைவர் வழி வந்தவர்கள், எங்கள் மாவீரனார் வீரப்பனார் வழி வந்தவர்கள் ஒரு கணம் சிந்தித்தால் ஏன் இங்க கருப்பு சீருடை அணிந்து 200 தம்பிமார்கள் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனத்தில் அருமை தம்பி பிரம்மமூர்த்தியோடு என்னை வரவேற்றாங்க. இங்க எங்க சரவணமூர்த்தியோட இருக்காங்க, எங்க மோகன்ராஜோட இருக்கிறாங்க, இங்க இருக்கிற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு இருக்கிறாங்க, என் தம்பி சுரேஷோட இருக்கிறாங்க. சாதி மதங்களை கடந்து இந்த சேலம் மாநகர மாவட்டத்தில் அனைத்து என் தமிழ் சாதிகளும் எனக்கு பின்னால் இருக்கிறது. வந்து சேர்ந்திருக்கிற சந்தோஷ் என்ன சாதின்னு தெரியாது, சிட்டி செந்தில் என்ன சாதின்னு தெரியாது, முனீப் என்ற பேர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியாது. மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களாக இருக்கிறவர்களாகவும் சரி, தொண்டர்களாக வரிசை கட்டி கடைசி வரை நின்று கொண்டிருக்கிற என் உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒரே சாதி, என் தமிழ் சாதி என்கிற உணர்வோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கட்சியிலே இணைந்து இங்கு மிகச்சிறப்பாக பேசிய என் தங்கை இலக்கியா, ராமேஸ்வரம் தீவில் ஒரு தீவில் மீனவ கிராமத்தில் பிறந்தார்.
அது மீனவர் கிராமத்தில் பல சாதி பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் நான் அந்த தீவில் பிறந்த தங்கை என்று சொன்னார். நான் சாதி கேட்கவில்லை. நான் எதற்காக இதை இங்கு பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒற்றுமையாக வாழுகிற நாம் இங்கு எந்த ஒரு பிரிதொரு மொழிவழி தேசிய இந்த மக்களுக்கு எதிராக இல்லை, கலவரத்தில் ஈடுபடவில்லை, பிரிதொரு மாநில மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை. ஆனால் என்ன, கேரளத்தில் நம்முடைய சாந்தவேல் சாமி கும்பிட போனான். கேரளாவை சுத்தி பார்த்துட்டு சொன்னா, எங்க பார்த்தாலும் ஆறு ஓடுது, எங்க பார்த்தாலும் நீரா இருக்கு, அற்புதமான இயற்கை எயில், கொஞ்சம் இவ்வளவு நீரை வச்சிருக்கிறீங்களே, அந்த முல்லை பெரியாறுல 152 அடி தண்ணியை உயர்த்துவதற்கு அனுமதிச்சா என்னன்னு ஒரு டீ கடையில் உட்காந்து ஐயப்பன் கோயிலுக்கு போன சாமி விவாதிச்சான். 152 அடி அணையாடா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மலையாளி ஒருவன், அங்க இருக்கிற எல்லா மலையாளியும் சொல்லல, அந்த மலையாள தேசத்தில் உணர்ச்சி வயப்பட்ட ஒருவன் அந்த கொதிக்கின்ற சுடுநீர் பாயிலரை தூக்கி அந்த சாந்தவேலின் முகத்தில் ஊத்தி அப்படியே துடி துடிக்க அவன் கதறி கொண்டிருந்தான். ஒரே ஒரு மலையாள தேசத்தின் என் சேர நாட்டு சகோதரிய சகோதரனை காப்பாற்ற முன் வரவில்லை, அவன் துடிதுடித்து செத்தான். அந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஏழை உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் என்னை தொடர்பு கொண்டு சொன்னான். நான் இங்கிருந்து நாட்டுடைய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர்கள், டிஜிபியை தொடர்பு கொண்டு அந்த குற்றுயிரும் உயிருமாக போராடியவனை காப்பாற்ற முயற்சித்தேன், செத்து போனான். காவேரியில் நீர் கேட்டதற்காக எத்தனை தமிழர்கள் 91, 93களிலே அடித்து கொலை செய்யப்பட்டு காவேரி ஆற்றிலே தூக்கி வீசினார்கள். ஏன் எங்க அக்கா முத்துலட்சுமியும் என்னுடைய ஒன்றிய செயலாளர்கள் அருமை தம்பி திருமுருகனும் செல்வராஜ் போன்றவர்களும் ஏற்பாடு செய்த நம்முடைய மேட்டூரிலே ஒரு சாதாரண ஏதோ ஒரு முயல் வேட்டைக்கு போன ஒரு அப்பாவி, ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு சமூகத்தில் பிறந்த ஒருவனை அடித்தே கொன்றான் கர்நாடக காவல்துறை. எத்தனை தமிழர்களை காவேரி பிரச்சனையில் கொண்டிருப்பார்கள், எத்தனை வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது, தமிழர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கல் என்று தரவில்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக KPN பேருந்து எத்தனை எரிக்கப்பட்டது, கர்நாடக காவல்துறை அப்படியே கைகட்டி வேர்க்கி பார்த்தான். ஆனா இங்க பாருங்க, நம்ம பாதுகாப்புக்கு எத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு SI எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு வண்டியில வராரு, ஒரே ஆளு. ஆனால் இன்றைக்கு திருச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து இறங்கினார். என் தொண்டர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஒருத்தங்க 2 பேர் எழுந்து போறாங்க, திரும்பி உக்காந்துடுறாங்க. இங்க எங்கேயாச்சும் நாங்க மரத்துல ஏறணுமா, இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சோமா, அவன் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற ஓட்டு வீடுல ஏறி குதிச்சு ஓட்ட உடைச்சோமா, கடைகளை சூறையாடணுமா. சென்னை விமான நிலையம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. அத்தனை தட்டிகளையும் தாண்டி ஏறி குதிக்கிறான். ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம். இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டுவிட்டான். 60,000 70,000 டிக்கெட், எங்க போவான், யார் பதில் சொல்றது? 6 மணி நேரம் நெரிசல். நான் கேட்கிறேன், தமிழ் சமூகமே, நான் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகனை பார்ப்பதற்காக கர்ப்பிணி தாயாகவும் பச்சை குழந்தையாகவும் சென்று மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் மேலே ரசிகர்களின் கால்கள் பதிந்து ஏறி தன் தலைவனை திரையில் முதல்வரை தேட கிளம்புகிறான் தமிழன். இதை சிந்திக்க வைக்கின்ற அறிவுபூர்வமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காகத்தான் இங்கு தம்பிகள் வேல்முருகன் தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காலையில் முன்னணி நிர்வாகிகளை அழைத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் கடுமையாக தலைமை பண்புகள் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்று சொன்னேன். இங்கே கூட சந்தோஷ் மாலை அணிவித்தார், திருநாகரசோட தம்பிமார்கள் மாலை அணிவித்தார்கள். புதிதாக இணைவர்கள் வேணுமால் கட்சியும் கடந்து வந்த பாதையை தெரியாமல் மாலை அணிவிக்கலாம். இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில மாலை கலாச்சாரம் இல்லை, சால்வ கலாச்சாரம் இல்லை, பொக்கை கலாச்சாரம் இல்லை, பூத்தூர கலாச்சாரம் இல்லை. வந்தவுடனே கோபமாக கேட்டேன், இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் யார்? நான் உயிரோடு தானே இருக்கிறேன், என் உடலா பாடைகள் தூக்கி செல்கிறார்கள், ஏன் பூவை தூவுகிறீர்கள் என்று கேட்டேன். இதையெல்லாம் நான் விரும்பவில்லை. நான் தோழர் தமிழரசன் பாசறையில் பயின்றவன், ஐயா புலவர் கலிபெருமாவினுடைய வரலாற்றை தெரிந்தவன், வாழும் காலத்தில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தனிமனித ஒழுக்கத்துடன் அப்பழுக்கற்ற அறம் சார்ந்த ஒரு விடுதலை போராட்டத்தை இந்த உலகத்தில் நடத்தி காட்ட முடியும் என்று நடத்தி காட்டிய என் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டு வளர்ந்தவன் வேல்முருகன். எனக்கு இந்த வெற்று ஆடம்பரம், வெற்று கூச்சல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல். நேற்று நள்ளிரவு 4:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து ஏன் இவ்வளவு செலவு செய்கின்றீர்கள், ஏன் இத்தனை பேனர்கள், ஏன் இத்தனை பதாகைகள் என்று சொன்னேன். ஒரு 2000 இருக்கைகளை போடுங்கள், ஒளி விளக்குகளை அமையுங்கள், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏற்பாடு செய்யுங்கள், காவல்துறை அனுமதிக்கிற இடத்துல கூட்டத்தை நடத்துங்க, கட்டுப்பாடா நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். இங்க தலைக்கு 500 ரூபா கிடையாது, கோட்டர் பாட்டில் கிடையாது, புடவை கிடையாது, ஒரே மாதிரியா மப்பளர் கிடையாது, எதுவும் கிடையாது. என் கூட வந்தா என்ன கிடைக்கும்? வழக்கு கிடைக்கும். என்ன வழக்கு? சாராயங்காசன வழக்கா, கஞ்சா வித்த வழக்கா,
ஆறு மணல்களை கொள்ளையடித்த வழக்கா, மரங்களை வெட்டிய வழக்கா, செம்மரம் கடத்தன வழக்கா, சந்தனம் திருடன வழக்கா? இல்லை இல்லை. இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கும் உலகத் தமிழகத்தின் வாழ்வுரிமைக்கும் தமிழர்களின் வாழ்வுரிமைக்கும் போராட்ட களத்தை சந்திப்பதற்கான வழக்கு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். நான் யாரையும் கட்சியில் சேர்க்கறதுக்கு எம்எல்ஏ பதவி தரேன், எம்பி பதவி தரேன்னு சொல்லலை. இங்கே கூட சந்தோஷ் உள்ளிட்ட, இங்கே இருக்கிற செந்தில் உள்ளிட்ட, வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லா உறவுகளும் வந்து சேர்ந்தார்கள். இன்று வந்து இணைந்த தங்கை இலக்கியாவிலிருந்து யாருக்கு என்ன பொறுப்பு தருவீர்கள் என்று யாரும் என்னிடத்தில் கேட்கவில்லை. யாருக்கு என்ன பதவி தருவீர்கள் என்று கூட என்னிடத்தில் யாரும் கேட்கவில்லை. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நான் என் தமிழ தேசிய தலைவன் போல் ஒரு ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணில் எடுக்க முடியாது. எங்கள் மாவீரன் வீரப்பனார் போன்று ஒரு குழுக்களை வைத்துக் கொண்டு 5 மாநில போலீசுக்கு சிம்ம சொப்பனமாக எங்கள் மாவீரன் வீரப்பனை போல் என்னால் இயங்க முடியாது. தேசிய இனங்களின் சிறை கூடமாக இருக்கிறது என்று சொல்லி தனி தமிழ்நாடு ஒன்றே ஒற்றை தீர்வு என்று ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த என் அண்ணன் தமிழரசன் பாணியை நான் தேர்வு செய்ய முடியாது. 6 முறை இந்திய ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு தேர்தலை சந்தித்து 3 முறை ஒரே தொகுதி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதியாக நான் இருக்கிறேன். என் அருமை உறவுகளே, இப்படிப்பட்ட வேல்முருகனையும் இப்படிப்பட்ட இளைஞர்களையும் நீங்கள் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்எல்சியில் 15,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான். 35 வருஷமா 13,000 பேர் ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறான். நிரந்தரம் கிடையாது. எங்க எங்களுடைய வேலை? அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, உதயமின் திட்டம், உயர் சாதியிற்கான இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தர மறுப்பு, பரந்தூர் விமான நிலையம், அதானி துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாநில அரசு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றான். மீண்டும் நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு போய் நிற்கிறான். இப்படி என்னகிட்ட பெரிய பட்டியலே இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்கிறான், இந்த மாவட்டத்தில் இங்கே ஒரு கனிமம் இருக்கு, இந்த கனிமத்தை எடுக்கணும், அந்த ஓமலூரில் எடுக்கணும், ஓமலூர் மக்கள்கிட்ட கேட்கணும், குரங்குசாவடியில் எடுக்கணும்னா குரங்குசாவடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தணும். இப்போ நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல் சொல்கிறான், டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், அதானிக்கு வேணும்னு சொன்னார்னா, அம்பானிக்கு வேணும்னு சொன்னார்னா, டாட்டாவுக்கு வேணும்னு சொன்னார்னா நாங்கள் எடுப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்து கேட்பு கூட்டம் இனி நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறான். இது ஆதிக்கம் அல்லவா? இது அடக்குமுறை அல்லவா? இது ஒடுக்குமுறை அல்லவா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டோம், நீட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டோம், டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று சொல்லுகின்ற போது அதிகாரம் கையில் இருக்கிறது, பெரும்பான்மையோடு நாங்கள் இந்திய நாட்டை ஆளுகிறோம், இந்திய ராணுவம் கையில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நரேந்திர மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே ஆதிக்கத்தை தமிழர்கள் மீது செலுத்தினால் நேற்றைய முன்தினம் நேபாளத்தில் என்ன நடந்ததோ அதனால இந்தியாவில் நடக்கும். எச்சரிக்கை செய்கிறோம்.